வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பூர் கம்பெனி இருக்குது. 55 லட்சம் வருமான வரி பாக்கி. சேலம் தொழிலாளியை ஆடிப்போக வைத்த வங்கி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின அப்டேட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த கூலி தொழிலாளருக்கு ரூபாய் 52.25 லட்சம் வருமான வரி பாக்கி இருப்பதாகவும் திருப்பூர் நிறுவனம் பெயரில் உள்ளதாக கூறி அவரது வங்கி கணக்கு முடக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செலவுக்கு நண்பர் அனுப்பிய பணத்தை எடுக்க சென்றவர் வங்கி அதிகாரிகள் கூறிய தகவலால் ஆடிப்போனார். வருமான வரி, ஜிஎஸ்டி பாக்கி என்று தவறுதலாக வங்கி கணக்குகளுக்குள் முடக்கப்படுவது அண்மை காலங்களில் அதிகமாக நடக்கிறது. சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த பன்னம்பட்டி பகுதியை சேர்ந்த 30 வயதாகும் சிலம்பரசன் என்பவர் அந்த பகுதியில் கூலி தொழிலாளி செய்து வருகிறார். இவர் நேற்று அவசர தேவைக்காக தன்னுடைய நண்பரிடம் 2000 கேட்டிருக்கிறார். அவருடைய நண்பரும் சிலம்பரசனின் வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த பணத்தை எடுப்பதற்காக தீவட்டிப்பட்டியில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு சென்றிருந்தார். ஆனால் சிலம்பரசனின் வங்கி கணக்கில் இருந்த பணம் எடுக்க முடியவில்லை. வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் வங்கி அதிகாரிகளிடம் ஏன் என்று கேட்டுள்ளார். அதற்கு வங்கி அதிகாரிகள் பதிலளித்ததை கேட்டு சிலம்பரசன் அதிர்ச்சி அடைந்தார். சிலம்பரசன் பெயரில் 54 லட்சம் 31,084 ரூபாய் வருமான வரி பாக்கி உள்ளதாகவும் அதனை கட்டாததால் வங்கி கணக்கு முடக்க வைக்கப்பட்டுள்ளது என்றும் கணக்கில் இருந்த பணம் எடுக்க முடியாது என்றும் வங்கி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இதற்கு சிலம்பரசன், தினமும் கூலி வேலைக்கு சென்று வருகிறேன். அப்படி இருக்கும் போது எனது பெயரில் வருமான வரியா? அப்படி என்றால் என்ன என்று அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். அதற்கு வங்கி அதிகாரிகள் சிலம்பரசனின் சரிவர பதில் அளிக்காமல், நீங்கள் திருப்பூரில் உள்ள குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்திற்கு சென்றோ அல்லது வருமான வரி அலுவலகம் சென்றோ விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். நான் எதற்கு திருப்பூரும் வருமான வரி அலுவலகமும் செல்ல வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? உங்களது வங்கியில் கணக்கு வைத்துள்ளேன். எனக்கு பணம் நீங்கள்தான் தர வேண்டும் என்று சிலம்பரசன் ஆவேசம் அடைந்துள்ளார். மேலும் வங்கி அதிகாரிகளிடம் ஏதோ தவறு நடந்துள்ளது, இதனை சரி செய்து எனது கணக்கில் இருந்த பணத்தை எடுக்க அனுமதியுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் வங்கி அதிகாரிகளோ சிலம்பரசனிடம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறியுள்ளனர். இதனால் 2000 ரூபாயை எடுக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய சிலம்பரசன் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் உள்ளார். இந்த விவகாரத்தில் வங்கி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து குளறுபடியை சரி செய்ய வேண்டும் என்று சிலம்பரசன் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக நடந்த ஜூலை மாதம் ஒரு பிரச்சனை இதேபோல் வந்தது. வேலை தேடி கொண்டிருந்த வேலூர் இளைஞருக்கு 2023, 2024 ஆண்டுகளுக்கான வருமான வரி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யும்படி SMS வந்துள்ளது. அத்துடன் 3.5 கோடி ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று நோட்டீஸ் வந்துள்ளது. இதனால் அந்த விவகாரம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த இளைஞர் புகாரும் அப்போது அளித்தார்.